பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்லேருந்து வியாபாரிங்கிற அடிப்படையில் பேசுகிறேன். நான் பல்லாரி உள்ளி இஞ்சி வெள்ளைப்பொடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ புது பில்டிங் பழைய காவல் நிலையம் போலீஸ் குடியிருப்பு காவல் நிலையத்திலிருந்து இப்போ புது பில்டிங்க்கு முதலமைச்சர் திறந்து வச்ச புது பில்டிங்கில் வியாபாரம் பார்த்துட்டு வரோம். புது பில்டிங் திறந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாளில் ஒரு நாள் மழையில் வெள்ளக்காடை பார்த்துக்கோங்க. நாங்கள் வியாபாரம் எப்படி பார்க்க ஃபுல்லாக தண்ணி தான். மக்கள் உள்ளே வரவே இல்லை. பல லட்சம் ரூபா டெபாசிட் கட்டி பல ஆயிரம் ரூபா வாடகை கட்டி நாங்கள் வியாபாரம் பார்க்கோம். ஆனால் நாங்கள் மக்கள் வராமல் எப்படி சும்மா உட்காந்து வியாபாரம் பார்க்க, இந்த தண்ணிக்குள்ளே உட்காந்து நாங்கள் எப்படி இருக்க, எல்லா பொருளும் வம்பா போகுது. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைக்காரங்க அவ்வளோ பேரும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இது முதலமைச்சரை நாங்கள் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் பாளையங்கோட்டை எம்எல்ஏ என்ன செய்யறாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால விரைவாக பாளையங்கோட்டை எம்எல்ஏ இதுக்கு முழுமையாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி வியாபாரி சார்பாக நான் என்ன செய்யறேன் கேட்டுக்கிறேன். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளும் நடவடிக்கை எடுங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இது இப்ப மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப மீன் தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவ்வளவு தண்ணி ஓடுது. இப்ப பாருங்க, பூரா ஓடுது, பாம்பு ஓடுது. எப்படி இருக்க முடியும்? ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? பொதுமக்கள் எப்படி வருவாங்க? பொதுமக்கள் அப்படியே திரும்புதாங்க. அப்ப பல லட்சம் ரூபாய் போட்டு முதலீடு பண்ண எங்களுக்கு எப்படி லாபத்தை எப்படி எடுக்க முடியும்? வேலைக்காரங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? நாங்க எந்த வாழ்வாதாரத்தை வச்சு குடும்பத்தை நாங்க என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியுங்கிறத முதலமைச்சர் இதை என்ன செய்யுங்க, முதல்ல அதிகாரிகளுக்கு ஆணையிடுங்க. மாநகராட்சி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் பாளையங்கோட்டையில் முக்கியமா எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் வகாப்புக்கு நேரில் இதை என்ன செய்யுங்க, பார்வையிட சொல்லுங்க. முதல்ல தண்ணியில இறங்குவாரான்னு பாருங்க எம்எல்ஏ. அதனால நடவடிக்கை எடுங்க. முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையா வைக்கோம். பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டு 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு திறந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நல்ல 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 திட்டமா வந்திருக்கு. ஜாமான் வாங்க ஈஸியா வந்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு நாங்க மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த பாளையங்கோட்டை மார்க்கெட்ல சுற்று வட்டார 32 கிராமங்கள்ல இருந்து ஜாமான் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொதுவான இடம். இந்த இடத்துல தான் நாங்க ஜாமான் வாங்க வரோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஜாமான் வாங்க நேத்து பார்த்தோம்னா முட்டளவு தண்ணி 40 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு 40 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த முட்டளவு தண்ணியில எப்படி நாங்க ஜாமான் வாங்குறது? இதுதான் நாங்க மாற்றுத்திறனாளி கேட்கிறோம். மாற்றுத்திறனாளி வரக்கூடிய எந்த வசதி இந்த ஸ்மார்ட் சிட்டி கேட்டா ஸ்மார்ட் சிட்டி திட்டங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல எந்த விதமான மாற்றுத்திறனாளிகள் எளிதாக செல்லக்கூடிய எந்த வித வசதியும் இல்ல. பாத்ரூம் கிடையாது. பாத்ரூம் படிச்சா படி வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி எப்படி போவாங்க? அப்ப இதெல்லாம் படிச்ச விஞ்ஞானிகள், படிச்ச அறிவாளிகள்லாம் சேர்ந்து இந்த கட்டடத்தை திட்டம் போட்டிருக்காங்க. இது எந்த வகையில திட்டம் போட்டு கட்டினாங்க? 40 கோடி ரூபாய் போட்டு திட்டம் போட்டு பெரிய விளம்பரம்லாம் பேப்பர்லாம் விளம்பரம்லாம் போட்டு இந்த மாதிரி இது பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நாங்க எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் இங்க ஏதாவது மளிகை விழுந்தா யார் பொறுப்பேற்கிறது? இந்த காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் பொறுப்பேற்பாங்களா அல்லது வியாபாரி பொறுப்பேற்பாங்களா? மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்குமா? எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? நாங்க இவ்வளவு விசாரமா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தானே கடைகளுக்கு ஜாமான் வாங்க வரோம். இந்த ஜாமான் வாங்க வந்த இடத்துல இப்படி முட்டளவு தண்ணி கட்டியிருந்தா நாங்க எப்படி ஜாமான் வாங்குறது? எப்படி மார்க்கெட்டு நாங்க வருவது என்ற சந்தேகம் எங்களுக்கு அச்சம் அப்படி ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் மாவட்ட நிர்வாகமும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த மழை தண்ணீர் எளிதாக போற அளவுக்கு நீங்க வசதி பண்ணி கொடுத்து மாற்றுத்திறனாளிகளும் பொதுமக்களும் எளிதாக மார்க்கெட்டுக்கு செல்ல முறையில நீங்க மார்க்கெட்டை அமைச்சு கொடுக்கணும். நீங்க அமைச்சு கொடுக்காட்டா மாற்றுத்திறனாளிகள் இன்னும் தீவிரமான போராட்டத்தை நாங்க நடத்துவோம். ஏன்னா நாங்க செல்லக்கூடிய இடம். அதனால எங்களுக்கு செல்லக்கூடிய வசதியில நீங்க இது பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் தவறும் பட்சத்து நாங்க மாவட்டம் 3 மாவட்டம் 4 மாவட்டம் சேர்ந்து நாங்க மாற்றுத்திறனாலும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்க நடத்துவோம் என்று உங்கள் வாயிலாக நாங்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.